தேவனை தேடி. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19. குறிப்பிட்ட ஒருவர் நல்ல ஆன்மீக ஈடுபாடு உடையவர். சபை கூடுகையை தவறவிட மாட்டார். எங்கே விசேஷ கூட்டங்கள் என்றாலும் ஆர்வமாக செல்வார். முக்கியமாக தேவ ஊழியர்களை சந்தித்து ஜெபித்து கொள்வதில் மிகவும் பிரியமாயிருப்பார். ஜெப கூடுகைகளுக்காக பிரபலமான இடங்களுக்கு மாதம் தவறாமல் செல்வார். இவைகளெல்லாம் முக்கிய காரணம், அவ்விதம் செல்லும் இடங்களில் தேவ சமூகத்தை தரிசிக்கலாம், நல்ல ஆவிக்குரிய உணர்வுகளை பெறலாம் என்பதே ஆகும். அநேகர் தேவனை தேடுகின்ற ஒரு அனுபவத்திலேயே வாழ்நாள் முழுவதும் தொடர்கின்றார்களே அன்றி, தேவனை தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் கண்டடைந்த ஒரு அனுபவத்தின் நிச்சயம் உடையவர்களாக இல்லை. தேவனையும் தேவ சமூகத்தையும் தேடிக்கொண்டிருக்கின்றவர்களாக நாம் இருந்தாலும் தேவனையும் அவருடைய சமூகத்தையும் நமக்குள் அனுபவிக்கின்ற அனுபவம் இல்லையேல் அதனால் பயனில்லை. பிற மதத்தவர்கள் தேவனை எங்கோ சில குறிப்பிட்ட இடங்களில் எழுந்துருளினவராகவும் எங்கோ குடியிருக்கின்றவர்களாகவும் எண்ணுகின்றனர். அதன் அடிப்படையிலேயே அவர்கள் அங்கே சென்றால் அமைதியும் மகிழ்ச்சியும் இறை அருளும் கிடைக்கும் என்று நம்புகின்றனர். ஆனால் வேதாகமமோ தேவன் மனிதர்களின் இருதயங்களிலே தங்கி அவர்களோடு வாழவே விரும்புகின்றார் என்பதை மிகவும் தெளிவாக கூறுகின்றது. எனவே தேவனை தேடுதல் என்பது எங்கேயோ ஆவிக்குரிய சம்பந்தமான இடங்களிலே மட்டுமே அல்ல, நமக்குள்தான் அவரை நாம் தேட வேண்டும். நமக்குள்தான் அவரை தங்கியிருக்கின்றவர்களாக விசுவாசிக்க வேண்டும். நம்மோடு இருக்கிறவராகவே அவரை நாம் காண்கின்ற ஒரு அனுபவத்திற்கு வந்து சேர்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்பொழுது எங்கே இறைவன் என்று நாம் தேடிக்கொண்டிருப்பதை ஆன்மீகமாக எண்ணாமல் நமக்குள் அவரை கண்டு களிகூறுகின்றவர்களாக மாறி மகிமையான அனுபவங்களை பெறுவோம். அதுவே தெய்வீக இளைப்பாறுதலை கண்டு கொள்கின்றது நிலை. நாம் எங்கே சென்றாலும் தேவ பிரசன்னத்தை தேடி செல்கின்றவர்களாய் இராமல் தேவ பிரசன்னத்தோடு செல்கின்றவர்களாய் இருப்போம். சிந்தனைக்கு, அழுக்கடைந்த பாத்திரத்தால் பால் கெட்டு போகும், தெளிவற்ற உபதேசத்தால் வாழ்க்கையை கெட்டுவிடும். அமேன்.